அன்புள்ள விருச்சிக ராசி அன்பர்களே வணக்கம். விருச்சிக ராசினருக்கு 5ல் சனி, புதன், சுக்கிரன், ராகு, 6ல் சூரியன், 7ல் குரு, 9ஆம் இடத்தில் செவ்வாய், சந்திரன், லாபஸ்தானத்தில் கேது. உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ல் புதன், சுக்கிரன், 6ல் சூரியன், 7ல் குரு இருப்பதால் உங்கள் வாழ்வில் மறக்க முடியாத இனிய நிகழ்வுகள் நடக்கும். கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்து வந்த தேவையில்லாத அலைச்சல்கள் எல்லாம் தற்போது குறையும். பெரிய மனிதர்களுடைய நட்பு கிடைப்பதால் நீண்ட நாட்களாக தீர்க்க முடியாமல் இருந்த பிரச்சனைகளுக்கு தற்போது ஒரு நல்ல தீர்வு கிடைக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை மிக சிறப்பாக இருக்கும். அசையும் அசையா சொத்துக்களில் முதலீடு செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். சட்ட ரீதியாக இருந்த சிக்கல்கள் அனைத்தும் மறையும். மன நிம்மதி உண்டாகும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைப்பது மட்டுமில்லாமல் கடந்த காலங்களில் நீங்கள் பட்ட கஷ்டத்துக்கு எல்லாம் ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்கும். மாணவர்கள் நன்றாக படித்து நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். தொழில் கர்மஸ்தானங்களுக்கு உரியவரான சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார். 6ல் அவர் அமர்ந்திருப்பதால் உடல் ஆரோக்கியம் உண்டாகும். 5ல் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் குரு ராசியை பார்ப்பதும் குருவும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகத்தில் இருப்பதும் சாதகமான அமைப்பு. பொருளாதார முன்னேற்றம் உண்டு. பற்றாக்குறை இருக்காது. குடும்ப சூழ்நிலை சாதகமாக இருக்கும். 6 கூடிய செவ்வாய் தற்சமயம் நீச்சம் பெற்றிருப்பதால் எதிர்பாராத சில நன்மைகளும் நடக்கலாம். நண்பர்கள் உறவினர்களிடையே சிறு வாக்குவாதங்கள் வரலாம். எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சில வாய்ப்புகள் கை கெட்டி வாய் கெட்டாமல் போகலாம். எந்த ஒரு விஷயமும் உடனே பலன் தராது. கடன் கூட விடாமல் கேட்டால்தான் கடன் கிடைக்கும். வண்டி வாகனத்தில் செல்லும் போது கவனமாக இருங்கள். ஆஞ்சநேயரை வழிபடுங்கள். முருகனை வழிபடுங்கள். வாழ்க வளமுடன். மங்களம் உண்டாகட்டும்.